வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா போயிருக்காரு. ரஷ்யா போன பிரைம் மினிஸ்டருக்கு வேற லெவல் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ரஷ்யா அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. யார் பிரதமரை நேரடியாக வெல்கம் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் நேரடியாக பிரதமருக்கு வரவேற்பு கொடுத்துருக்காரு. டெனிஸ் மான்சுராவ் அப்படிங்கிறவர் தான் நேரடியாக வெல்கம் பண்ணியிருக்காரு. இவர் தான் ரஷ்யாவுடைய ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர். சைனாவுடைய பிரசிடென்ட் ரஷ்யா அப்போ சைனா அதிபருக்கு யார் நேரடியாக வெல்கம் பண்ணதுன்னா டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் தான் வெல்கம் பண்ணாங்க. ஆனால் அவங்கள விட ரேங்கில் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நேரடியாக வரவேற்பு கொடுத்துருக்காரு. பிறகு பார்த்தீங்கன்னா புதின் அவர்களை நம்ம பிரைம் மினிஸ்டர் சந்திச்சிருக்காரு. பார்த்த உடனே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிவிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டாங்க. ஜெலன்ஸ்கி இருக்கார் பார்த்தீங்களா, உக்ரைனுடைய அதிபர், அவர் என்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காருன்னா, புதின் ஒரு பெரிய கிரிமினல், அவரை நரேந்திர மோடி அவர்கள் ஹக் பண்ணார் பார்த்தீங்களா, கட்டி பிடிச்சிட்டு பார்க்கும்போது வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி பதிவு போட்டிருக்காரு. அதையும் நம்ம பார்க்குறோம். ரஷ்யா போன நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ரஷ்யா சார்பாக நல்ல ஒரு வரவேற்பு, கலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ரஷ்யா பயணத்தின் போது சில முக்கியமான MOU சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நிறையா டிஸ்கஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை டு விளாடிவாஸ்டாக் கடல்வழி சரக்கு போக்குவரத்து வழித்தடம் இருக்குது பார்த்தீங்களா, அது அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ நம்ம எந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுறோம் தெரியுமா? மும்பை போர்ட்லேருந்து ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணுறோம். இது ரொம்ப சுற்றி போகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8675 நாட்டிக்கல் மைல்ஸ் ட்ராவல் பண்ணிக்கிருக்கோம். இப்போ கிலோமீட்டர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 16044 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிருக்கோம். மும்பை போர்ட்டிலிருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 40 நாள் ஆகும். அந்த ரூட்டு அமைப்பது தொடர்பாக MOUலாம் சைன் ஆயிடுச்சு அப்படின்னா வேற லெவல் இருக்குங்க. 10475 கிலோமீட்டராக அந்த பயண தூரம் குறைக்கப்பட்டுரும். இப்போ 16044 கிலோமீட்டர் நம்ம போய்க்கிருக்கோம். ஆனால் சென்னை டு விளாடிவாஸ்டாக்கு இந்த ரூட்டு சேங்ஷன் ஆயிடுச்சுன்னா 10475 கிலோமீட்டர் தான். அப்போ கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது, சுற்றி போகிறது குறைஞ்சிரும். இப்போ 40 நாட்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது 24 நாட்களாக குறைக்கப்படும். அப்போ எவ்வளவு முக்கியம் பாருங்கள். இந்த சென்னை டு விளாடிவாஸ்டாக் கடல்வழி சரக்கு போக்குவரத்து வழித்தடம் ரொம்ப முக்கியம். அது தொடர்பாக புதின் அவர்களும் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களும் ஆலோசனை நடத்துவாங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது. பிரதமர் மோடி அவர்கள் புதின் அவர்கள்ட்ட ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காரு. உக்ரைனுக்கு எதிராக போரில் பயன்படுத்தப்பட்டுள்ள இந்தியர்கள் அனைவரையும் திருப்பி அனுப்ப ரஷ்யாவுடைய புதின் அவர்கள்ட்ட டிமாண்டை மோடி அவர்கள் முன் வச்சிருக்காரு. அந்த டிமாண்டை புதின் அவர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவுடைய போரில் பயன்படுத்தப்பட்டுள்ள இந்தியர்கள் அனைவரையும் திருப்பி அனுப்ப புதின் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது. ரெண்டு பேருக்கு, ரஷ்யா மற்றும் இந்தியா இடையே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு தெரியுமா? ரஷ்யாவை பார்த்து, நெருக்கடியான காலகட்டத்தில் இந்தியாவுடைய இன்ப துன்பங்களில் பங்கு பெற்ற, இன்ப துன்பங்களில் எங்கள் கூட நின்ன ஒரு நாடு ரஷ்யா, எங்களுடைய தோஸ்து ரஷ்யா, நண்பன் அப்படிங்கிற வார்த்தையை பிரைம் மினிஸ்டர் பயன்படுத்தியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணோம் வேர்ல்டு பாலிடிக்ஸில் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை எப்படியாவது தனிமைப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சுக்கு இருக்காங்க. அதுவும் உக்ரைனுக்கு எதிரான போருக்கு பிறகு ரஷ்யாவை எப்படியாவது தனிமைப்படுத்திடணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ரஷ்யா போய், ரஷ்யா எங்களுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாரு அப்படின்னா இந்தியாவுடைய கெத்தை நம்ம பார்க்கணும். ஓகே, ரஷ்யாவும் மேலை நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எவ்வளவோ அழுத்தம் கொடுத்தாலும் நம்ம கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த கோவிடுக்கு பிறகு மிக குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை நம்ம இந்தியாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கூட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸு, அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா அது எப்படி குறைந்த விலையில் நீங்கள் வாங்குவீங்க, எப்படி ரஷ்யா கூட நீங்கள் வர்த்தகம் வைப்பீங்க, நாங்கள் தான் பொருளாதார தடை விதிச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கத்தி பார்த்தாங்க. நம்ம இந்தியா, நீங்கள் விதிச்சுக்கோங்க, எங்கள் நாட்டுக்கு எது தேவையோ நாங்கள் அதை தான் நாங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா போல்டாக அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரஷ்யாவில் போய் பிரைம் மினிஸ்டர் ரஷ்யாவை எங்களுடைய சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு மூவ் இது. ஸோ இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக புதின் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு பார்த்தீங்களா, அது தொடர்பாக மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காரு. புதின் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, 2024 தேர்தலையும் நீங்கள் வெற்றி பெற்றது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இந்திய கூட்டணிக்கு ஒரு புலம்பலை வந்து ஏற்படுத்தியிருக்கும். இப்போ தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் தான், புத்தின் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் இடையே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் இருக்குது. அதனால தான் உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் நடக்கும்போது மோடி அவர்கள் புத்தின் அவர்கள்ட்ட பேசி போரை டெம்பரவரியாக ஸ்டாப் பண்ணி உக்ரைனில் சிக்கிக்கிருந்த நம்ம இந்திய மாணவர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தார். ஸோ அந்த அளவுக்கு நல்ல பாண்டிங் புத்தின் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் இருக்குது. கண்ட்ரி வைஸ் பார்க்கும்போது இந்தியா ரஷ்யா இடையும் நல்ல ஒரு பாண்டிங் காலம் காலமாக தொடர்ந்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் என்னென்னா, பிரைம் மினிஸ்டர் எந்த நாட்டுக்கு போனாலும் வெளிநாட்டுக்கு போனாலும் அங்கே வாழக்கூடிய இந்திய மக்களை சந்தித்து அவங்க கூட வந்து நாங்கள் எப்போதுமே இருக்கோம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய வகையில் எப்போதுமே ஸ்பீச் வந்து கொடுப்பாரு. அப்படி மாஸ்கோவில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள்ட்ட நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. அதையும் நம்ம பார்க்குறோம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.